பிரதமர் தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கேரள முதல்வர் பினராயி விஜயன், பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பங்கேற்கவில்லை. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை தீர்மானிக்கக்கூடிய அந்த நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த நிதி ஆயோக் கூட்டத்திலே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பங்கேற்றிருக்கின்றார். அதே நேரம் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல முக்கிய கட்சிகளின் கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றார்கள். திரிணாமுல் காங்கிரசினுடைய மம்தா பானர்ஜி கூட்டத்தை புறக்கணித்திருந்தார், மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர். அதே போன்று கர்நாடகத்தினுடைய முதலமைச்சரான காங்கிரசின் மூத்த தலைவர் சித்தராமையாவும் கூட்டத்தை புறக்கணித்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது கேரளத்தினுடைய முதலமைச்சரான பினராயி விஜயனும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பது தெரிய வந்திருக்கின்றது. பினராயி விஜயன் புறக்கணித்திருக்கின்றார். அதே நேரம் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று வரக்கூடிய நிதிஷ்குமார், பீகாரினுடைய முதலமைச்சர், அவரும் இன்று கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. புதுச்சேரியினுடைய முதலமைச்சரான ரங்கசாமியும் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த நிதி ஆயோக் கூட்டத்திலே பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சர் பங்கேற்றிருக்கின்றார்கள். அதன்படி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றிருக்கின்றார். அதே நேரம் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய கட்சிகள் அடுத்தடுத்து இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றன என்ற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அதன்படி மம்தா பானர்ஜி, சித்தராமையா, பினராயி விஜயன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள், பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள், அதன் குறிப்பாக எதிர்கட்சிகளுடைய இந்தியா கூட்டணியின் வலிமையான தலைவர்களாக அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றார்கள். உடல்நிலை சரியில்லை என்கின்ற காரணத்தை சித்தராமையா தெரிவித்திருந்தார். அதே நேரம் மம்தா பானர்ஜி புறக்கணித்ததற்கான காரணம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. அதேபோல் பினராயி விஜயனும் புறக்கணித்ததற்கான காரணம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. பல மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்காவிட்டாலும் கூட அந்த மாநிலங்களுடைய அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் என்ற தகவல் ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது. அதன்படி ஒரு சில மாநிலங்களில் முதலமைச்சர்களுக்கு மாற்றாக அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். என்றாலும் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை பெரும்பாலான மாநிலங்களில் இருந்து அதில் பங்கேற்காமல் புறக்கணித்திருக்கின்றார்கள். குறிப்பாக காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சித்தராமையா உள்ளிட்டவர்கள் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார். பிரதமரை தனியாக சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் தமிழக முதல்வர் எதிர்நோக்கி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன்படி பிரதமரை தனிப்பட்ட முறையில் சந்தித்தும் தமிழகத்திற்கான நிதி தொடர்பான கோரிக்கைகளை முதலமைச்சர் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வழக்கமாக எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்றாலும் கூட தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தொடர்ந்து அந்த கூட்டத்தை புறக்கணித்து வந்தார். மாநிலத்தினுடைய நிதி அமைச்சர்கள் மூலமாகத்தான் அந்த கூட்டத்தில் தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக பங்கேற்பு செய்ய வைத்திருந்தார். இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா கூட்டணியினுடைய பல்வேறு மாநிலங்களின் பல்வேறு கட்சிகளை சார்ந்த முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றார்கள். மம்தா பானர்ஜி, சித்தராமையா, பினராயி விஜயன் பிரதமர் தலைமையில் நடைபெறக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றார்கள். அதே நேரம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிதிஷ்குமாரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.